மெய்ப்பொருள் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சங்க காலத்து வாழ்வியலும் காதலும் தொடரின் 2ஆம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்தில் தமிழரோட போர்க்கால அறத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்ககால தமிழரோட காதல் எப்படிப்பட்டது, அவங்க காதலை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இலக்கிய சான்றிதழ்களோடு பார்ப்போம். இன்னைக்கு நாம் காதலை பற்றி பேசும்போது சினிமாவில் வர மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டமோ அல்லது ஆடம்பரமோ சங்க காலத்தில் கிடையாது. அவங்க காதலை இயற்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. சங்க இலக்கியங்களில் வர அகநானூறு, குறுந்தொகை பாடல்கள் எல்லாமே தமிழர்களோட தூய்மையான காதலை பற்றி தான் சொல்லுது. அதில் புகழ்பெற்ற இன்னைக்கு வரைக்கும் எல்லோரும் வியந்து பேசுகிற ஒரு குறுந்தொகை பாடல் இருக்குது. அதுதான் செப்புல பெயல் நீர் போல என்ற வரிகள் கொண்ட பாடல். ஒரு தலைவனும் தலைவியும் காதலிக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா யார், அம்மா யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அவங்க எந்த ஊருன்னு கூட தெரியாது. ஆனால் ரெண்டு பேரோட மனசு காதலால் ஒன்றா இணையும். அதை அந்த புலவர் எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? செம்மண்ணில் பெய்த மழை நீரானது அந்த மண்ணோடு கலந்து விட்டால் அப்புறம் அந்த நீரையும் மண்ணையும் பிரிக்கவே முடியாது. தண்ணீர் செம்மண்ணின் நிறத்தை அடைந்து மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். அதுபோல் என் அன்புடைய நெஞ்சமும் உன் நெஞ்சமும் காதலால் ஒன்றா கலந்துடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு ஆழமான அழகான சிந்தனைன்னு பாருங்கள். சங்க காலத்தில் காதலுக்கு பெற்றோர் சம்மதிக்கலைன்னா கூட உடன்போக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது காதலர்கள் ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியேறி போய் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அப்படி அவங்க போகும்போது கூட அவங்களுக்கு தங்குறதுக்கு வழியில் இருக்கிற மக்கள் உதவி செய்வாங்களோ தவிர அவங்கள யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா காதலை அவங்க ஒரு தெய்வீகமான அறம் சார்ந்த விஷயமாக மதித்தாங்க. வீரத்திலும் காதலிலும் சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையிலும் குறிப்பாக அவங்களோட உணவு முறைகளிலும் விவசாயத்திலும் எந்த மாதிரியான உன்னதமான அறிவியல் நுட்பங்களை வச்சுருந்தாங்கிற இதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.